அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு 2026 பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கும்பம் ராசிக்கு மன அழுத்தம் நிறையவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல பிப்ரவரி 13ஆம் தேதி வரை, செவ்வாய் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல உச்சமாயிருக்கு. தொழில்காரகன் உச்சமாகிறது நல்லதுதான். அயன சயன போகஸ்தானத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தம், தூக்கமின்மை, தாம்பத்திய சுகம் இல்லாமல் சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். பொறுமையா இருக்கிறது நல்லது. நிறைய விட்டு கொடுத்து போறது நல்லது. அப்படி இல்லைனாக்க ஒரு 40 to 50 வயது இருக்கக்கூடிய தம்பதியர்களாக இருக்கீங்கன்னாக்க உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவுகள், பிரச்சனை, வாழ்க்கை துணைவருக்கு அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகிறது இருக்கும். தொழில் மூலம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில சிறப்பாகவே இருக்கும். தொழில்ல புதிய முயற்சிகளை செய்வீங்க. அந்த புதிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றமோ, ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது பதவி மாற்றமோ சில பேருக்கு ஏற்படும். அதாவது கடந்த காலத்துல வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் கிடைக்கும். புதிதான வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வராரு. அப்போ நிறைய முயற்சி செய்வீங்க. கடுமையான முயற்சியின் மூலம் அது வெற்றி ஆகும். தொலைதூர பயணங்கள், சிறு தூர பயணங்கள் சில பேருக்கு சாத்தியமாகும். தூக்கம் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இருக்காது. கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை, பிரிவு இல்லை, நல்லாதான் இருக்கிறோம். ஆனா அந்த மாசம் மட்டும் கொஞ்சம் பெருசா அந்யோன்யமா இல்லை, கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே வீட்டுல இருந்தா கூட ரொம்ப அதிகமா பேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்க கொஞ்சம் வாழ்க்கை துணைவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது. இந்த சந்திராஷ்ட நாட்கள் எல்லாம் எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம், அல்லது ஒரு மலையேற்றம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி செய்யும் போது, அல்லது கோவில் குளம் இந்த மாதிரி போகும்போது ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அதே போல வாழ்க்கை துணைவர்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசக்கூடிய டைம் கிடைக்கும். அந்த வகையில குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே தீரும். அதாவது வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுடைய குறைகள் என்ன, அவங்க கிட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்ரோச்சஸ் பண்ணி பேசினாவே நிறைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்றது தீரக்கூடியதாகவே இருக்கும். அதையும் மீறி பிரச்சனை இருக்கு, சில பேருக்குலாம் கேட்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா அது ஜாதகப்படியே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், தோஷங்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு, அல்லது 2 ஜாதகமும் பொருத்தம் இல்லாம இருக்கு. உதாரணமா லக்ன பொருத்தம்ன்றது இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ 2 பேருடைய மென்டாலிட்டி வெவ்வேறு மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னா கூட வாழ்க்கை துணைவர் ஏத்துக்கவே மாட்டாங்க, அல்லது அவர் சொன்னாலும் நாம ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது யாருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி பொருத்தம் இல்லாம திருமணம் செய்யறவங்களுக்கு, ஜாதகத்துல தோஷம் இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது. சில ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி பிரிஞ்சிருப்பாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு கூட இருப்பாங்க. சில பேர் பிரிஞ்சு போய் ரொம்ப நாளா தனித்து இருப்பாங்க. அந்த மாதிரி தனிமை வாட்டக்கூடிய காலகட்டமும் கூட. ஏன்னா சூரியன் 12ஆம் பாவகத்தில் இருக்கும்போது, 7 கூடியவன் 12ல இருக்கும்போது தனிமை வாட்டும். திருமணம் வரன் வரும், ஆனா தள்ளி போகும், தடையா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாலே அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில இருந்திருக்கும். ராசியில ராகு ஓட சுக்கிரன் புதன் சேர்க்கை. ராகு ஒரு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்குது. உங்க தலைமையிலேயே ஒரு கருணாகம் உட்கார்ந்து இருக்குது. 7ஆம் இடத்துல ஒரு சென்னாகம் கேது பகவான் இருக்கிறாரு. வாழ்க்கை துணைவரோட மன வருத்தம், நண்பர்களால சில மன வருத்தம், நம்பக்கூடாதவர்களை நம்பி பண இழப்போ அல்லது மனசை பறிகொடுத்தோ அதுல ஒரு மன அழுத்தம், அல்லது சில பேருக்குலாம் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரால இல்லைன்னா கூட நெருங்கி பழகிய ஒரு உறவு விட்டு போயிருக்கும். அதாவது வெளியில கூட பாத்தீங்கன்னா ஒரு அஃபைரோ அல்லது நட்போ கூட இருந்திருக்கும். அந்த உறவு விட்டு போனதுனால ஒரு கவலை, ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு.
சோ அந்த மாதிரி ராகு ராசியிலும் 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஒரு தவறான உறவுகள் கூட வரும், அல்லது வரக்கூடிய உறவு நல்ல உறவாவே இருந்தா கூட நிலையா இருக்காது, அதுலயும் மன வருத்தத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதையும் பாத்துங்க. அதே போல இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் புதன் ராகு இந்த சேர்க்கை ராசியில் இருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு சில எதிர்ப்பாளனுடைய சப்போர்ட் கிடைக்கும், சில எதிர்ப்பாளனுடைய அறிமுகங்கள் கிடைக்கும், புதிய நபர்களுடைய அறிமுகம். அந்த புதிய நபர்களுடைய அறிமுகத்தை நம்பலாமான்னா அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. நீண்ட காலம் அந்த நட்பு அல்லது அந்த புதிய உறவு ஏற்படக்கூடிய உறவு வராது, அப்போ பிரேக்கப் ஆகும். அந்த பிரேக்கப் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன வலியையும் கொடுக்கும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துகிறது அது நல்லது. ஆசைப்படக்கூடிய எண்ணங்கள், அதிக எண்ணங்கள், பேராசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழில பெருசா சாதிக்கணும், வீடு கட்டணும், பெரிய அளவுக்கு முன்னேறணும் அப்படின்ற உயர்வான சிந்தனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதை செயல்படுத்துறீங்கன்னா அது சக்சஸ் உண்டு. அதாவது வேலை கிடைக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அரசு பணிக்கு முயற்சி பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க, அது சக்சஸ் ஆகும். மாதத்தோட பிற்பகுதியில ராசிக்கே சூரியன் வந்துடும். இந்த சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரக சேர்க்கை ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமும் இருக்கும், டென்ஷன் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில சில பேருக்கெல்லாம் வரன் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல் பகுதியில சில தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல பேச்சுவார்த்தை நடக்கும். மாதத்தோட பிற்பகுதியில திருமண பேச்சுவார்த்தை தொடங்குறது அல்லது திருமணத்திற்காக வரன் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். அரசால் ஆதாயம், உயரதிகாரிகிட்ட இருந்த இந்த மன வருத்தங்கள் நீங்கிறது போன்றவையும் மாதத்தோட பிற்பகுதியில வரும். அல்லது அரசு பணியில இருக்கீங்கன்னா பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது மாதத்தோட இறுதியில கிடைக்கும். அதே போல ஏதோ ஒரு வகையில அரசால் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த சனி 2ஆம் பாவகத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்கு. அந்த வகையில யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க கூடாது, வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. அதாவது நல்ல விஷயத்தையே சொன்னா கூட சில பேர் உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில கூட நீங்க சொல்ல போய் நல்ல விஷயத்த சொல்ல போய் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த உறவுகளோட பகை, உறவுகளோட சிக்கல்கள் இதெல்லாமே இருக்கும். தாயாரிடம் கூட சில கருத்து வேறுபாடுகள் போகும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பணம் வரும். 10க்குரியவன் செவ்வாய் உச்சம் பெற்று 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணம் வரும். சில பேர்லாம் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது அல்லது பூர்வீக சொத்தை விற்கிறது, அதனால ஆதாயம் பெறுறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் வகையில பார்க்கும்போது நிலம், கோல்டு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. ஈவன் ஷேர் மார்க்கெட்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட தொடர்ந்து பண்ணலாம். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை. பிப்ரவரி 26க்கு பிறகு சில ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்ணாதீங்க, ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்காதீங்க. அல்லது அவசியம்னாக அதை கிளியரா படிச்சு உங்களுக்கு சாதகமான அம்சம் இருக்கான்றதை பார்த்துங்க. அதே போல குருவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறது, பிளஸ் ராசியில ராகு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய துன்பங்கள் வராது. தன்னம்பிக்கையோட செயல்பட்டு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினைப்பீங்க, பெரிய விஷயமும் சாதிக்க முடியும். பிள்ளைங்க மேல ரொம்ப பொசசிவா இருப்பீங்க. பிள்ளைங்கள் வகையில கொஞ்சம் சில கவலைகள் வரும். பிள்ளைங்களுக்கு உடல்நலம் தொந்தரவு பாதிப்பு போகலாம், அல்லது அவர்களால் உங்களுக்கு செலவுகளால் ஏற்படலாம், அல்லது அவர்களுக்கு சுபகாரியத்துக்காக செலவுகள் ஏற்படலாம். பொதுவாகவே படிக்கிறதுல கூட கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறைய படிக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் சில மன அழுத்தங்கள் இருந்தாலும், உடல்நலத்துல சில தொல்லைகள் அப்பப்போ வந்தாலும் அவற்றை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கும் போது சக்சஸ் உண்டு. நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சொல்றேன். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது, குருவோட பார்வையில ராசி இருக்கிறதுனால எதுலையும் வரக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் தாங்குவீங்க, பிரச்சனை விலகும். அதே போல தவறான நபர்கள் உங்ககிட்ட வந்தாலையும் அவர்களே விலகி போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குரு இருக்கிறது நல்லா இருக்கு. இந்த சூரியனுடைய டிரான்சிட் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. 12ல செவ்வாய் இருந்தாலையும் உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது ஒரு நிலையில இந்த தாம்பத்திய சுகம் சரியா கிடைக்காம, தூக்கம் இல்லாம கொஞ்சம் மன அழுத்தமா இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மகான்கள் அல்லது ஜீவ சமாதி சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க விவசாயம், மருத்துவம், மண்மனை சார்ந்த தொழில், கட்டிடவியல், கம்ப்யூட்டர், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் இந்த காலகட்டத்துல வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் தொழிலெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனை கிடையாது. அதுல முன்னேற்றம் உண்டு. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கும் ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வருமானம் வரும். எக்ஸ்பென்சஸும் நிறைய இருக்கு. பட்ஜெட் போட்டு கரெக்டா பிளான் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா கடன் பிரச்சனை இல்லாம இருக்கும்.
சில பேருக்கு அந்த கடன் பத்தி முக்கியமா சொல்லணும்னாக்க கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கடனை கொஞ்சம் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சமாவது கொடுங்க பாருங்க, அதோட மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வரன்கள் பிற்பகுதியில செட் ஆகும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போங்க, விட்டு கொடுத்து போறது நல்லதுதான். அதே போல கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வரும். தாயாருடன் கருத்து வேறுபாடோ அல்லது தாயாரின் உடல்நலத்துல கவனமோ செலுத்திக்கணும், அல்லது பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படும். கடனை கொஞ்சமா திருப்பி கட்ட முயற்சி பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாவா திருப்பி செலுத்தினீங்கன்னா அந்த மாசத்துல அந்த அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை விஷயத்துல, அல்லது சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். அதே போல இந்த நேரத்துல ஒரு மன அழுத்தமும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ராகு சதய நட்சத்திரத்துல தான் இருக்காரு. அதனால பெரிய லெவல்ல திட்டம் போட்டு பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு நினைப்பீங்க. சில நேரங்கள்ல நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நடக்கிற செயல்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும்போது ஒரு மன விரக்தி வரும் பார்த்தீங்களா, அந்த விரக்தி தான் அந்த மாசத்துல போகும். அப்போ பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறது உடனே நடக்காம கூட இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நடக்கும். அதனால சில விஷயங்களை அப்படியே பொறுமையா இருங்க, கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள். ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரை கடுமையான முயற்சி பண்ணி சில விஷயத்தை சாதிக்கணும்னு போராடுவீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கடுமையான முயற்சி, அதனால வெற்றி. மன அழுத்தம், கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடும் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா இருங்க. அதே போல பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும். கொஞ்சம் கடன் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த வகையில பணம் வரும். அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில மட்டும் இந்த மாசம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருக்கும், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ ஏற்படும். சில பேருக்கு வேலையை விட்டுட்டு புதிய வாய்ப்புக்காக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது பெட்டராகவே இருக்கும், பெட்டராகவே கிடைக்கும். மேலும் பிள்ளைகளால செலவுகள், பிள்ளைகள் வகையில சில பேருக்கு சுப செலவுகள், பிள்ளைங்க மேல நிறைய பொசசிவா இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இந்த காலகட்டத்துல புத்தியால் நீங்க நிறைய சாதிக்கக்கூடிய காலகட்டம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது. சதய நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது சில விஷயம் உங்களால சாதிக்க முடியும். அதே போல பண விஷயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் நீங்கும். நிதி நிலைமை கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க, அதாவது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். புதிய கடன் படாம இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர்கள் ஜீவசமாதி, மகான்களுடைய வழிபாடு சிறப்பை தரும். திருவண்ணாமலை போனீங்கன்னா, கிரிவலம் போனீங்கன்னா போற வழியில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரமண ரிஷி ஜீவசமாதி, அதே போல யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி, இந்த ஜீவசமாதி இருக்கு. இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு கூட நீங்க கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு கிரிவலமும் போயிட்டு வரீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேருமே போயிட்டு வரீங்க, பிள்ளைங்களும் சேர்ந்து போயிட்டு வரீங்கன்னா குடும்பமும் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க, மன அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.